திருச்சிற்றம்பலம். குருவர்களையும் திருவர்களையும் வந்தித்துக் கொண்டு மூத்த சைவ புலவர்களுடைய ஆசிகளையும் வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற சைவ புலவர்கள், சைவ ஆர்வலர்கள், சைவ அபிமானிகள், பரீட்சார்த்திகள் மற்றும் இன்று விரிவுரையாற்ற இருக்கின்ற சைவ புலவர் இந்திராணி பொன்னுத்துரை அம்மையார், சைவ புலவர் சேனா தானா குமரன் அவர்கள் மற்றும் இந்த எங்களுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற கமலா ரவீந்திரன் அம்மையார் மற்றும் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் தேவார பாராயணத்துடன் எங்களுடைய நிகழ்வை ஆரம்பிப்போம். அம்பியாதி அம்மா படிங்கோ. அங்கமம் வேதமும் ஓதுநாபன் அந்த மங்கொள் மதீதவள் மாடவீதி மருகனிலாவிய மைந்த சொல்லாய் செங்கயலாள் புனல் செல்வமேகும் ஏஜுகள் செங்காட்டம் என்ன நின்றுட்டு தேவாரம் அவன் இன்டர்நெட் ப்ராப்ளம் போல நீங்களே படிச்சு விடுங்க. அப்ப என்ன தேவாரம் பிடிச்சவ நீங்களே மிச்சம் படிச்ச நீங்கள் அங்கமும் பேதும் உங்களல் போற்றி போற்றி. நீங்க படிச்ச ஒண்ணும் கேட்க இல்ல அம்பியாதி அம்மா. அதான் நான் நீங்களே படியுங்க. பொண்ணுத்திரியம் இல்ல பரவாயில்ல அம்பியாவதி மிஸ், நீங்க புராணத்தை படிச்சு முடியுங்க. படிச்சுட்டா கேட்க இல்ல. ஆதியாய் நடுவுமாகி அளவிலா களவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாயானுமாகி போதியாய் நிற்கந்தில்லை பொது நடம் போற்றி போற்றி. சித்தம்பலம் ஓனோ பார்வதியே அரகரம் நாடுடைய சிவனே போற்றி. போற்றி. சிஸ்டபேசா சிவசிதம்பரம் சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி. சின்ன தடங்கள் வந்த போதும் நீங்க சிறப்பாக முடித்தீர்கள். நன்றி. தேவார பாராயணத்தை வழங்கிய அம்பிகாவதி அம்மையார் அவர்களுக்கு சைவ புலவர் சங்கத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று 2 விரிவுரைகள். முதலாவது விரிவுரையாக தொல்காப்பியம் மீட்டல் விரிவுரை சைவ புலவர் இந்திராணி பொன்னுத்துரை அம்மையார் அவர்களால் நிகழ்த்தப்பட இருக்கின்றது. 2வது விரிவுரை உரைநடை மீட்டல், அதனை சைவ புலவர் சேனா தானா குமரன் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். முதலில் சைவ புலவர் இந்திராணி பொன்னுத்துரை அம்மையாரை விரிவுரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த சைவ புலவர் சங்கத்தின் தலைவர் திரு கமலநாயகி அவர்களுக்கும் இதை முன்னின்று நடாத்தி கொண்டு வரும்
சிவஞான வித்தகி ஆனந்தி அம்மா அவர்களுக்கும், சைவப்புலவர் ஆனந்தி அவர்களுக்கும், ஏனைய சைவப்புலவர்கள் விரிவுரையாளர்களுக்கும், பயில்வதற்காக வந்திருக்கும் மாணவர்களுக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதலாவதாக இறைவனுக்கு நாங்கள் ஒரு வணக்கம். ஓம் நம சிவாய நமக. வணக்கம். இன்னைக்கு நாங்கள் இந்த இளஞ்செழிய புலவர்ல 2020ஆம் ஆண்டு பேப்பர்ல அரவாசு இன்றைக்கு படிப்பிச்சு போட்டு விட்டனாங்க. இளஞ்செழிய புலவர் ஆக்களுக்கு அரவாசு தான் படிப்பிச்சோம். அதுல மிச்சம் இருக்குது. மிச்சத்தை முடிச்சிட்டு மிச்சத்தை பிறகு பார்ப்போம். அப்ப மிச்சம் நாங்கள் 5 கேள்வியே படிச்சினாங்க. இன்னைக்கு 6வது கேள்வி. ஆறாவது கேள்வி, வழக்கினுள்ளும் செய்யுளினுள்ளும் களைதல் பாலனவாகிய வழுக்கள் இவை. வழக்கினுள்ளும் செய்யுளினுள்ளும் களைதல் பாலனவாகிய வழுக்கள் இவை. முதலாவதாக திணை வலு. திணை வலு என்று சொல்லக்குள்ள உயர்திணை அக்ரணையில வருது. அது திணை வலு. அவன் வந்தது என்று சொன்னால் அது வலு. அவன் வந்தான் என்றுதான் சொல்லுவான் உயர்திணையில. அப்ப உயர்திணையில தொடங்கி அக்ரணையில முடிஞ்சால் அது திணை வலு. அவன் வந்தது, அது போல திணை வலு. 2வது பால் வலு. அவன் வந்தாள், அது பால் வலு. அவன் 2 ஆண் பால தொடங்கி பெண் பால முடிஞ்சிருக்குது, அது பால் வலு. இடவலு. யான் வந்தான். இடவழி கண்டா தன்மை முன்னிலை பழக்கியதான் இடம். யான் வந்தான்டா யான் வந்தேன் என்றுதான் சொல்ல வேணும். யான் வந்தான் என்று அவன் தான் வந்தான் என்று சொல்ல வேணும். அது இடவழி. தன்மை இதை தொடங்கி பார்க்கையில முடிஞ்சிருக்கிறது. அடுத்தது காலவழி. நாளை வந்தான், அது காலவழி. நாளை வருவான் என்றுதான் வர வேணும். நாளை வந்தான் என்று இறந்த காலத்தை முடிஞ்சிருக்கு. அப்ப எதிர்காலத்துல தொடங்கி இறந்த காலத்துல முடிஞ்சா அது காலவழி. வினாவழி. கறக்கின்ற எருமை பாலோ சினையோ என்று கேட்டது வினாவழி. கேள்வியே புல. கறக்கின்ற எருமை பாலோ சினையோ என்று கேட்கிறது ஒரு கேள்வியே பிள்ளையா இருக்குது. கேள்வி பிள்ளையண்டா அது வினாவழி. முறைவழி. வட்டுக்கோட்டைக்கு வழியாது என்று ஒருவன் கேட்கிறான். அதுக்கு மறுமொழி சொல்றார்கள், தொட்டுக்கு 2 கொட்டை பாக்கு. அப்ப வட்டுக்கோட்டைக்கு வழியாது என்று கேட்ட வழியத்தனை சொல்ல வேணும். அப்படி அல்லாமல் அவருக்கு என்ன மறுமொழி சொல்றார்? தொட்டுக்கு 2 கொட்டை பாக்கு. இது விடை வழி. அடுத்தது மரபு வழி. யானை மீட்பானை இடையன். யானை மெய்ப்பானை இடையன் என்று சொல்லுவதும், ஆடு மெய்ப்பானை பாகன் என்று சொல்றதும் மரபு வழி. அப்ப சரியானது யானை மெய்ப்பானை பாகன், ஆடு மெய்ப்பானை இடையன் என்றுதான் சொல்ல வேணும். இது மாறி சொன்னால் அது மரபு வழி. எப்படியாக சொல்றதுதான் இந்த வழக்கினுள்ளும் செய்களில் உள்ளும் களைதல் பாலனவாகிய வழுக்கள் இவை. இரண்டாவது அடுத்தது 7ஆம் கேள்வி. யாப்பருங்கலக்காரியை கூறும் தலைகளை விளக்குக என்று வந்திருக்கு. அப்ப யாப்பலங்காரியை கூறும் தலைகள். தலை என்றால் என்ன? நின்ற சீரும். இப்போ ஒரு சீர் முன்னால ஒரு சீர் இருக்கு. இப்ப மாங்காய் எல்லாம் மா சகாய். அப்ப மான்றது நேரசை. அப்படி அசை அந்த இதுகள் நேருமா வரும். தலை என்பது நின்ற சீரின் இறுதியையும் வரும் சீரின் முதலையும் இணைப்பதுதான் தலை. நின்ற சீரின் இறுதியையும் வரும் சீரின் முதலையும் இணைப்பது தலை என்று சொல்லப்படும். கேட்ட கேள்வி யாப்பலிங்கலக்காரியை கூறும் தலைகளை விளக்குக. அப்ப நின்ற சீரின் இறுதியையும் வரும் சீரின் முதலையும் இணைப்பது தலை.
மாச்சீரின் முன் மாச்சீர் முதலாவதாக மாச்சீர் வருது. அந்த மாச்சீரின் முன் நேர் வருவது நேரொன்று ஆசிய தலை. நேரென்றது நேர் 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 நிலை என்று வருது. நேர் என்றால் காணா ஒரு தனி சொல், அது நேர். காணா உம்மன்னாண்டால் நேர். இப்ப ரெண்டு சொல் வந்து காணா தானா உம்மன்னா அப்படி ரெண்டு சொல் வந்தால் அது நிறை என்று வரும். அப்ப இது வந்து மாச்சீரின் முன் நேர் வருவது நேரொன்று ஆசிய தலை. விளச்சீரின் முன் நிறை வருவது நிறை ஒன்று ஆசிய தலை. விளச்சீரின் முன் விளம், விளம் என்றது கருவிளம் பூவிளம் என்ற அப்படி வருது விளச்சி. மாச்சீர் என்றது புளிமா என்றது அது மாச்சீர். மாங்காய் தேமா புளிமா என்னது தேமா புளிமா அதுன்னு சொல்றீங்க. தேமா புளிமா தேமா புளிமா என்று வரும். என்ன தேமா இது மாச்சி, தேமா மாச்சி, புளிமா அது விளச்சி. அப்ப இப்படி வாழ்றதுதான் நிறையொன்றாசிய தலை. அடுத்தது வெண்டலை. வெண்டலைய வெண்சீர் வெண்டலை இயற்சீர் வெண்டலை என்று சொல்லலாம். இது வெண்பாவுக்குரிய தலைதான். வெண்சீர் வெண்டலை இயற்சீர் வெண்டலை இதுதான் வெண்டலை. மற்றது கேட்டுகள் என்ன? யாப்பலிங்கலக்காரியை புறம் தலைகளை விளக்குக. அப்ப வெண்டலை முதலாவதாக தலை விளர்ச்சி, முதல் தலை வெண்டலை முதலாவதாக வெண்டலை, இரண்டாவதாக வஞ்சித்தலை, மூன்றாவதாக களித்தலை அப்படி வரும். இப்ப வெண்டலை என்றது வெண்சீர் வெண்டலை இயற்சீர் வெண்டலை இவை வெண்பாவுக்குரிய தலைகளால் வெண்டலை எனப்படும். வஞ்சித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை இது வஞ்சி என்று இரு வகைப்படும். அது கனிச்சி வரும். வஞ்சித்தலை கனிச்சி, அதாவது நிறையசையை இறுதியாக கொண்ட மூவசை. கடைசியா முதலாவது ஒரு அசை வந்து மாவோ வந்து இறுதியாக அசை நிறையசையாக இருக்கும். இப்படியாக மூவகை சீர், மூன்று சீர் வந்தால் அதுல அது வஞ்சி சீர், கடைசியா நிறையசை வரும். இப்ப இறுதியாக உடைய நிறையசைக்கு முன் நிறையசையை உடைய சீர் வந்து பொருந்தும் போது பெறப்படும் தலை ஒன்றிய வஞ்சித்தலை. அப்ப இறுதியில தலை என்று சொல்லக்குள்ள இறுதியில நின்ற சீரும் வஞ்சிச்சீர், அதன் பிறகு நிறையசையாக இருக்கும். வரஞ்சீர்லையும் அதையும் முன்னுக்கு வர்றது நிறையசையாக இருக்கும். நிறையும் வந்து சேரக்குள்ள அது என்ன செய்வது? பொருந்தும் போது பெறப்படும் தலை ஒன்றிய வஞ்சித்தலை என்று சொல்றது. நிறையும் பொருந்தினால் அது ஒன்றிய வஞ்சித்தலை. அவ்வாறு அன்றி நேரசையை முதலாக உடைய சீர் வந்து இயைவது ஒன்றாத வஞ்சித்தலை. அப்ப இங்கால வஞ்சி நிறையசை வந்து அங்கால நேரசை வந்தா அது ஒன்றாத வஞ்சித்தலை என்று சொல்வாரு. மற்றும் கலித்தலை மூவசை கொண்ட நேரீட்டு சீர் முன் நிறையசையை முதலியாவுடைய சீர்வலினும் 4 அசை கொண்ட நேரீட்டு சீர்வலினும் நிறையசையை முதலியாவுடைய சீர்வலினும் அது கலித்தலை. கலித்தலை என்றால் மூவசை கொண்ட நேரீட்டு சீர், 3 அசை கொண்ட நேரீட்டு சீர், அதாவது நேர் நேர் நேர். அப்ப புளி மாங்காய் என்று வரும்ல, நேர் எட்டு சீர் கூட முதல் நேர் 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 என்று வரும். அப்படியாக 3 சொல்வார் நேரீட்டு சீர் முன் 4 அசை கொண்ட நேரீட்டு சீர் முன் நிறையசையை முதலியாக கொண்ட சீர் வந்தால் அதை கலித்தலை. இப்ப நேர் 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 என்று வர சீர் சக அங்கால நிறையசையை உடைய சொல் முதலாக வரும். அது கலித்தலைக்குரிய சீர். நேர் 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 பிரகாங்க நிறை. நேரசை வெண்டா ஒன்று எழுதி நேரசை வெண்டா ஒன்றினை எழுதி அதன் இலக்கண அமைப்பை தெளிவுபடுத்துக. அப்ப நீங்க போகல ஒரு நேரசை வெண்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வெண்டா உங்களுக்கு தெரியும் என்ன? பாலும் தெளிவீனம் அது எல்லாருக்கும் பாடம் என்ன? பாலும் தெளிவீனம் பாகும் பழுப்பும்பை 4 கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்கக்கரி முகத்து தூமணியே எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தர. இந்த வெண்டா எழுதி
அதன் இலக்கண அமைப்பை தெளிவுபடுத்துக என்று கிடைக்குது. அப்ப இலக்கண அமைப்பை தெளிவுபடுத்தக்குள்ள இந்த போர்டு இருந்தால் எழுதி காட்டல. பாலும் பாலும் என்றக்குள்ள பாவன்னா சகலும். அப்ப பாலும் இப்ப நேர் நேர் தெளி தேனும் தெளி என்றக்குள்ள அது நிறைய வரும். தேன் தேனும் என்றக்குள்ள அது அதில் நிலை. அப்ப இங்கால அதை எழுதித்தான் காட்டணும்னு சொல்லி இல்லாது நேரசை வெண்பாவம் எழுதி அந்த இலக்கண அமைப்பை தெளிவு படைக்க வேண்டும். உங்களுக்கு தெரியணும் அந்த ஆசைகள் நேரசை வெண்பாவம் எழுதுறது பாலும் தெளிவேனும். அப்ப அதுல என்ன எழுதிக்குன்னா நேரசை வெண்பாவில் 4 அடி கொண்டதாக இருக்கும். அதை சொல்றது அளவடி என்று. அளவடி கொண்டதாக இருக்கும். ஒவ்வொரு அந்த அடியிலையும் 3 சீர் வந்து கடைசி அடியில மட்டும் 3 சீர் வரும். ஒவ்வொரு அடியிலையும் 4 சீர் வந்து கடைசி அடியில மட்டும் 3 சீர் வரும். அதுல 2வது சீர்ல ஒரு 3 சீர் வந்து பக்கத்துல ஒரு தனிச்சொல் ஒன்று வரும். அந்த தனிச்சொல் முதலாவது தொடங்குற பாட்டுல இப்ப பாலும் கூட அதான் தொடங்குறது. பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம். இப்ப பாலும் என்று சொல்லும் கூன் சொல்லு தனி சொல்ல 4ம் என்றது அந்த லூனா லூனா ஒற்றுமையா இருக்குது. அப்படி ஒற்றுமையா இருக்கணும். இப்ப கூன் சொல்லும் அதாவது தனி சொல்லத்தான் கூன் சொல்லன்னு சொல்றது. தனி சொல்லும் முதலாவது வரிசை உள்ள சொல்லும் ஒரே அமைப்பில இருக்க வேணும். அதாவது லூனா லூனா என்று ஒற்றுமையுடைய சொல்லுகளா இருக்க வேணும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் 3ம் தா. சங்கத் தமிழ் 3ம் தா. கடைசி வரை 3 அடி. தாழண்ட இனத்துல வரு காசு மலர் நாள் பிறப்பு. இதுல தாழ்ன்ற இனத்துல வருது. தாழ்ன்றது ஒரு நேரச என்ன தா. அப்ப காசு மலர் நாள் நாள்ல வரும் இல்ல. தான்ற நாள் வந்து நேரச அதுல வரும். அந்த அமைப்புல வரும். வேற என்ன நேரசை வெண்பாவுக்கு கடைசி அடி 3 சீர்ல வரும். மற்றது எல்லாம் வெண்பா வெண்சீர்ல வரும். வெண்பா அமைப்பு வெண்சீர் வெண்பா இயற்சீர் வெண்பா 2 சீர்ல அமைந்திருக்கும். மற்றது கூன் சொல்லும் முதலாவது அடி ஒற்றுமைப்பட்டிருக்கும். ஒரு என்ன தன்மைகள் இப்படியான இதுகள்ல இதுக்கு படிச்சு கொள்ளுங்க. சொல்லி கொண்டு போடுறேன். நீங்க வழிவா நோட்ஸை ஐயா சொல்லி தந்தது படிச்சு கொள்ளுங்க. அடுத்தது அடுத்த கேள்வி வந்திருக்கு. அகவற்பாவுக்குரிய இலக்கணத்தை சரிக விளக்குக என்று கருது. அகவற்பாவுக்குரிய இலக்கணத்தை விளக்கு. அகவல்பா என்று சாதாரணமாக அகவல்பா. அப்ப அந்த அகவல்பா தேமா புளிமா கருவிளம் பூவுளம் என்பன அகவல்பாவுக்குரிய அந்த சீர்கள். தேமா புளிமா கருவிளம் பூவுளம் 4ம் அகவல்பாவுக்குரிய இலக்கணத்தையுடைய சீர்கள். இப்ப மாச்சீரின் முன் நேர் வருவது மாச்சீர் கடைசியா மாச்சீர் வந்து அதுக்கு மேல் நேர் வருவது புளிமாண்ட கூட மாச்சீர். அந்த மாச்சீரின் முன் நேர் வருவது நேரம் ராசிய தலை. மாவிற்கு முன் மா திரும்பவும் அந்த நேர் தான் வருகிறது. அப்ப 2 நேராத்தான் இருக்கிறது. மாச்சீரின் முன் நேர் வருவது நேரொன்று ஆசிய தலை என்று சொல்லப்படும். விளச்சீரின் முன் நிறை வருவது நிறையொன்று ஆசிய தலை. விளச்சீர் என்றால் நிறைதான். அதுக்கு முதல் நிறைவானது நிறையும் வாழ்வது நிறையொன்று ஆசிய தலை. அப்ப அகவல்பாவுக்குரிய இலக்கணம் இதுதான். என்ன அகவல்பா? ஏமா புளிமா கருவிளம் பூவிளம் இதுதான் அதுக்குரிய அகவல்பாவுக்குரிய இலக்கணம். மாச்சிரி முன்னேறி வருவதும் நேரொன்றாசிய தலை எனப்படும். விளைச்சிரி முன்னிலை வருவது நிறையொன்றாசிய தலை எனப்படும். மற்றது அகவல்பாவுக்குரிய ஓசை என்ன? அகவல் ஓசை. என்ன அகவல் ஓசை அகவல்பாவுக்கு ஓசை. தண்டி அலங்காரம். அடுத்தது தண்டி அலங்காரத்துல கேள்வி வந்திருக்குது. 10ஆம் கேள்வி. செய்யுட்கணியே கனி 7 செய்யுட்கனி 7 என்று தண்டியடிகள் காட்டிய அணிகளில் ஏதாயினும் 5 எழுதுக. இப்ப செய்யுட்கு அணி 7 7 7 35 35
அப்ப செய்யுட்கு அணியை பிரிச்சு வாசிப்போம். செய்யுட்கு அணி இளைந்தே என்று தண்டி அடிகள் காட்சி அணிகளில் ஏதாயிலும் 5 எழுதுக. அப்ப 35 அணிகள் சொல்லி இருக்கிறார். நீங்க ஏதாவது 5 அணிகளை குறிப்பிட்டு அந்த 5 அணிக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமா எழுத வேணும். சரியா? இப்ப நீங்க லேசானது எழுதுங்க. முதலாவது ஓமி அணி உங்களுக்கு லேசு, இரண்டாவது உருவகம் லேசு, தன்மை அணி, கீழ்வக அணி, கைக்குறி பேச்சு அணி. இப்படி இந்த உங்களுக்கு எது சுலபமா இருக்கோ அதை எடுத்து எழுத வேணும். அப்ப உவமை அணிகள்னா தெரியும் உங்களுக்கு என்ன? பால் போலும் இன்சொல், அந்த பாட்டை நீங்க உதாரணத்துக்கு எடுக்கலாம். பால் போலும் இன்சொல், பவளம் போல் மேனி, அப்படியே அந்த அப்படியான பாட்டுகளை வந்து எடுத்து அந்த உதாரணத்துக்கு சொல்லணும். அது உருவகத்துக்கு என்ன? விழியே கரிவண்டு என்ற ஒரு பாடல் இருக்கு. விழியே கரிவண்டு என்று அந்த பாடலை படமாக்கி வச்சுக்கொண்டீங்கன்னா உருவகத்துக்கு எழுதலாம். விழி கருவண்டாக உருவகிக்கப்படுகிறது அந்த பாடல். தன்மை அணி, தன்மை அணிக்கு அப்படியே உள்ளதை உள்ள மாதிரியே சொல்றது. லீல மணிமுடஞ்சன் என்று சிவபெருமான சிறப்பிக்கும் வழி அந்த 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 பாட்டை நீங்க எழுதலாம். தன்மை அணிக்கு என்ன? நீல மணிமுடற்றன் நீண்ட புருவமுடையவன் அப்படி வருது. அப்ப அதான் எழுதுங்க தன்மை அணிக்கு. தீபக அணிக்கு சேந்தன சேந்தனா சிவந்தன அரசனுடைய கண்கள் அப்படி இப்படி வருது. அப்ப அந்த சேந்தன சிவந்தன அரசன கண்கள், சிவந்தன அரசன படைகள், சிவந்தன மேகங்கள் என்றெல்லாம் அந்த இதுல வருது. அது முதலாவது சொல் எல்லாத்திலையும் கலந்து வர்றது தீபக அணி. அடுத்தது 5வது தற்குறி பேச்சு அணி. தற்குறி பேச்சு என்றால் நடக்கிற நிகழ்ச்சிய புலவர் தஞ்ச குறிப்பை ஏற்றி கூறுவதுதான் தற்குறி பேச்சு அணி. உதாரணமாக நலவன்பாளர் இன்றைய பாடலுக்கு தற்குறி பேச்சு அணி. நலன் வந்து தமயந்திய பிரிஞ்சு அன்றிரவு அவளை தனிய விட்டுட்டு போறான். போகைக்குள்ள இந்த கடல்ல நண்டுகள் அந்த அப்படியான இதுகள் எல்லாம் ஓடி ஓடி ஒழிக்குது. ஆக்களை கண்ட வழக்கமாக நண்டு ஓடி ஒழிக்கிறது தானே. எல்லாம் வெளியில விளையாடிக்கிறீங்கள், ஆக்களை கண்டவுடனே ஓடி ஓடி பந்துக்குள்ள பூந்துருங்க. அதுபோல ஒழிக்கிறதை புலவர் என்ன செய்வார்? இவன் இந்த பாதகனை பார்க்கப்படாதென்றோ என்றுதான் இப்படியான பாதகன் தமையந்தே தனியா விட்டுட்டு போறான். இப்படியான பாதகனை பார்க்கப்படாதென்றோ அளவன் நண்டு ஓடி ஒழிக்குது சொல்லி அவர் தஞ்ச குறிப்பை ஏற்றி கூறியிருக்கிறார். அப்படி அப்படி 2-3 பாட்டு இருக்கிறது. மற்றது அப்படி பார்த்தாலும் அடுத்த கேள்வியா வந்திருக்குது. முத்தகை செய்யுள் தனி நின்று முடியும் என்ற தண்டி அலங்கார தொடர்மை விளக்குக. முத்தகை செய்யுள் தனி நின்று முடியும் என்ற தண்டி அலங்கார தொடர்மை விளக்கு. அப்போ ஒன்றா கவிஞர்கள் படிச்சு கொள்ளணும். முத்தகை செய்யுள், முத்தகை செய்யுள் என்ன? தனிய நின்று ஒரு பொருளை உணர்த்துவதுதான் முத்தகை செய்யுள். தனிய நின்று ஒரு பொருளை மட்டும் உணர்த்துவதுதான் முத்தகை செய்யுள். அதாவது ஒரு பொருளை உணர்த்தும் போது ஒரு பொருளை விளக்க வந்த செய்யுள் வேறு ஒரு செய்யுளின் தொடர்பு இல்லாமல் அச்செய்யுளின் கண் அந்த செய்யுள்ளே வேறொரு செய்யுள்ளையும் தொடர்பு இல்லாமல் அந்த செய்யுள்ளே எழுவாயிருக்கும், பயனில் இருக்கும், செயற்படுபொருள் யாவும் அந்த செய்யுள்ளே இருக்கும். அதான் முத்தகை செய்யுள். உதாரணமாக குஞ்சி அழகும் கொழுந்தானை கோட்டழகும், மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லெஞ்சாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகு அழகு ஒரு பொன்பாதான் பொன்பாய். அப்ப இதுல வந்து வேறு தொடர்பு இல்லாமல் தனிய இந்த செய்யுள் ஒன்றைத்தான் சொல்லி இருக்கிறது. என்ன? கல்வியை சொல்லுறோம். குஞ்சி அழகும் என்ற தலைமையினுடைய அழகும், கொழுந்தானே கோட்டழகும் என்ற உடுப்பு கோலங்கள் அந்த இதுவும், மஞ்சள் அழகும் மஞ்சள் பூசுகிற அழகும் அழகல்ல, இதெல்லாம் அழகல்ல. நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நாம் நல்லவர்கள் என்றும் நடுவு நிலைமையால் நடுநிலைமையாக இருக்கணும். ஒருவருக்கு சார்பாக நடுவு நிலைமையால் கல்வி அழகு அழகு. கல்வி அழகுதான் அழகு. அப்ப இதுல சொல்ல வந்த பொருளவர்
கல்வியை பற்றி சொல்லியிருக்கிறார். அப்போ ஏனைய ஒன்றும் அழகல்ல, கல்விதான் அழகு. இதுதான் முத்தக செய்யுள். தனி நின்று முடியும் முத்தக செய்யுள். தனிய ஒரு கருத்தை தனிய மட்டும் உணர்த்துவதுதான் முத்தக செய்யுள். அதாவது அதுல பொருள் எடுத்து பார்த்தீங்கன்னா, தலைமுடியினை ஒப்பனை செய்து கொள்ளும் அழகும், குஞ்சு அழகும் என்ற தலைமுடியினை ஒப்பனை செய்து கொள்கிற அழகும், உடலுக்கும் முகத்துக்கும் வாசனை பூக்களை பூசிக்கொள்கிறது அது கொடுந்தானை கோட்டழகும், மஞ்சள் அழகும் அழகல்ல. உடலுக்குன்னா கொடுந்தானை என்றது நல்ல உடுப்புகள் போட்டுக்கிறதும், முகத்துக்கு மஞ்சள் பூசுறதும், அதுக்கும் வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதும் அழகல்ல. ஆபரணங்கள் எழுதுகிறது அழகல்ல, அழகும் அழகல்ல. அந்த ஆபரணங்கள் நெஞ்சத்து நல்லம் நாங்கள் நல்லொழுக்கத்துடன் விளங்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை நெஞ்சத்திலே தோற்றுவிக்கிற அந்த கல்வி அழகுதான் உண்மையான அழகு என்று இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்வி, பின்வரும் திருவாசக பாடலில் இடம்பெறும் அணிச்சிறப்பை விளக்குக. திருவாசக பாடல் ஒன்று தனக்கு அதுல உள்ள அணிச்சிறப்பை விளக்குகள் வந்திருக்கிறார்கள். இது இளஞ்சிறப்பு தான் இது வந்திருக்கு. சரிக்கோ? அப்ப காருரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றல் கரை மரமாய் வேறொரு வேணை விடுதி கண்டாய் விளங்கும் திருவர் வைவாய் மென்னும் முத்தரகோசமங்கை கரசே வாருறு பூநிலையார் பங்கன் என்னை வளைப்பவனே என்று சொல்லியிருக்கிறார் இந்த பாடல்ல. இது 5 சீரடி. பாருங்க, முதலாவது அடியில காருரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றல் கரைமரமாய், அப்ப 5 முதலாவது அடியில. 2வது வேறொரு வேனை விடுதி கண்டாய் விளங்கும் திருவா என்று வரும். அப்ப அதுல 5 சீர். மற்றது திருவா உறைவாய் மென்னும் உத்தரகோச மங்கைக்கு அரசி, அதுல 5 சீர். வாருரு பூன்முலை யார் பங்கள் என்னை வளர்ப்பவன். இதுல 4 அடியிலேயும் 5 சீர் கொண்ட இது வாரப்படியினால் இதை கட்டளை கலித்துறை என்று சொல்லலாம். 5 சீரடி கொண்ட கட்டளை கலித்துறை செய்யுள் தான் இது இந்த செய்யுள். அப்ப உங்களுக்கு எல்லா செய்யுளையும் கண்டுபிடிக்க தெரிய வேணும். ஒவ்வொரு செய்யுள்ளையும் இந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு வெண்பா தெரியும், ஆசிரியர் பா தெரியும், அதே போல கட்டளை கலித்துறை பாட்டும் தெரிய வேணும். ஐயா சொல்லி தந்ததானே, அதையும் படித்துக் கொள்ளுங்க. அடுத்தது திருவாசக இடம்பெறும் அணிச்சிறப்பை விளக்க வேண்டியது. அப்ப என்ன பாட்டுன்னு சொல்லி கட்டளை கலித்துறைன்னு சொல்லி போட்டார் அணிச்சிறப்பு. இப்ப காருரு கண்ணியர், அதாவது காருரு கண்ணியர்னா இதுல உவமை இருக்குது. கரிமை நிறம் பொருந்திய கண்களை உடைய காருரு கண்ணியர், கரிமை நிறம் பொருந்திய கண்களை உடையவர். அப்ப இது உவமை, கரிமை நிறம் கொண்ட கண்ணை உடையவர் ஒரு உவமை. மற்றது ஐம்புல ஆற்றல் கரைமிரமாய் என்கிறார். அப்ப ஐம்புல ஆற்றல் என்றது ஐம்புல இன்பங்கள். என்ன ஐம்புல இன்பங்கள்? ஐம்புலனால வர இன்பங்கள், மெய் வாய் கண் காது அப்படி அதால வர இன்பங்கள். இந்த ஐம்புல இன்பங்களாகிய ஆற்றங்கரை உள்ள மரம் போன்று. ஆற்றங்கரையில் உள்ள மரத்துக்கு அந்த ஐம்புலன் ஆற்றல் இருக்கிறது. அதை போலதான் இந்த பெண்களும் இருக்கிறார்கள். ஐம்புலன் ஆற்றல் கரை மரமாக இது உவமைதான். அப்ப ஒன்று காரூர் கண்ணியர் ஐம்புலன் ஆற்றல், அந்த ஐம்புல ஆற்றல் ஆற்றங்கரையில் உள்ள மரம் போல இருக்கிறது. வேறொரு வேனை என்றது வேலூன்றி நிற்கின்ற என்னை, வேறொரு வேலை அந்த ஆற்றங்கரையின் கரை மரம் போல நான் வேறொன்றி நிற்கிறேன். என்னத்துல வேறொன்றி நிற்கிறேன்? இந்த இன்பத்துல, ஐம்புலன் ஆற்றல வர இன்பங்கள்ல நான் வேறொன்றி நிற்கிறேன். அப்படியான என்னை விடுதி கண்டாய் விளங்கும் விடுதி கண்ட என்னை விட்டு நீக்க வேணும். இந்த இதுல இருந்து இப்படியான பிள்ளைகள் எல்லாம் செய்திருக்கிறேன். என்னை விட்டு இதுல இருந்து நீக்கி விளங்கும் திருவாருறைவாய், திருவாரூர்ல உரைகின்ற இறைவனே மென்னும் உத்தரகோச மங்கைக்கு அரசு
வாரொரு பூன்முலை யார் பங்கள் என்ன? வாரொரு பூன்முலை என்றால் என்ன? வார் ஒரு பூன்முலை என்றதை விளங்குகின்ற திருவாரங்கள் வாசம் பண்ணுகின்ற நிலை பெற்ற கச்சணிந்த ஆற்றல் அணிந்த பொங்கலுடைய பெண்கள். வாரொரு அல்லது வார் கட்டிய அந்த முலையில கட்டியிருக்கிறாங்க. வாரொரு யாழ் பங்கன் மாதேவி இறைவந்த பங்கனாக இருக்கிறாள். அப்ப இந்த வாரொரு தோல் பங்கன், அதாவது நிலை பெற்ற கச்சணிந்த ஆபரணம் அணிந்த பொங்கைகளை உடைய உமாதேவியின். அப்ப இது ஊமையில நிலை பெற்ற கச்சணிந்த ஆபரணம் அணிந்த பொங்கைகளை உடைய உமாதேவி என்றது. அது உண்மையும் இதாக சொல்லியிருக்குது. என்ன சொல்றது, பண்பாக சொல்லியிருக்கு. அந்த பண்பு உமாதேவியின் இடப்பாகத்தை உடைய சிவபெருமான் அடியேன் காப்புவனே. அப்போ ஒன்று ஓமை அணி, மற்ற தன்மை அணி. அதாவது தன்மை இடப்பாகத்துல சிவபெருமான் இந்த இடப்பாகத்துல உமாதேவியா இருக்கிற அந்த உமாதேவியார் முளையில கச்சணிந்திருக்கிறார். அது இயல்பாக இருக்கிறது. அப்ப அது தன்மை அணி. அப்ப இதுல உவமை அணியும் இருக்கிறது, தன்மை அணியும் இருக்கிறது. இப்ப காரொரு கண்ணீர் என்றால் கருமை நிறம் பூசப்பட்ட கண்கள், இது உவமை. ஐம்புலன்கள் எங்களில் ஆற்றங்கரை மரம் போன்று வேலூன்றி நிற்கிறது. ஆற்றங்கரையில மரம் என்ன மாதிரி வேலூன்றி நிற்கிறதோ அது போல இந்த ஐம்புலன்கள், அந்த ஐம்புலன்கள் இன்பங்கள் எங்களோட மனதுல வேலூன்றி நிற்கிறது. அத்தகைய வேர் போன்று என்னுள்ளே காமமும் வேரூன்றி நிற்கிறது என்று சொல்றார் மாணிக்கவாசகர். அது ரெண்டும் உவமை அணி. காரொரு பூமிலை வரிசை கொள்ளப்பட்ட அவனங்கள் இந்த மாற்பகங்கள் மாதேவியின் சிவபெருமானிலை காப்புகள் ஆகிறார் சொல்லப்பட்டார். அவ்வளவுதான் அதுல உங்களுக்கு மற்றது 20, 21, 22, 23 எல்லாம் உங்களுக்கு படிப்பிச்சாச்சு. இப்ப 2, 3 வேற கேள்விகள் 20 படிப்பிச்சாச்சு. 21, 22, 23 விளைத்தாலும் 3 வருஷத்து விளைத்தால் பார்த்திருக்கலாம். இனி பார்க்கணும்னு சொன்னா 19 பார்க்க வேணும். 19 பார்க்க முதல் எழுத்து இணைத்தென்றலை தொகை வகை விதியால் உணர்த்துக. இது எல்லாருக்கும் பதிவானது. எழுத்து இணைத்தென்றலை, எழுத்து இன்னது, இணைத்தென்றல் தான் இன்னது என்று சொல்ற மாதிரி தொகை வகை விதியால் உணர்த்துக. அப்ப எழுத்து இணைத்தென்றல் என்றால் இன்னது என்று சொல்றவை தொல்காப்பிய 8 வகையாக கூறியுள்ளார். அதாவது இணைத்து எழுத்து இணைய என்றலை தொகை வகையை விதியால் உணர்த்தியிருக்கார். தொகை 33, எழுத்தினுடைய மொத்த தொகை 23 என்று சொல்றார். 33 உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, சார்பெழுத்து 3, 33 என்பது வகை. இதை சொல்றது வகை. தொகை வகை எழுத்தினைத்தலை தொகை வகை விதியால் உணர்த்துகின்றதான கேள்வி. அப்ப தொகை 33, உயிர் 12, மெய் 18, சார்பு 3 வகை. தொகை 33 தொகை. இது வகையளிக்க தொகை 33, 33. வகை உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, சார்பெழுத்து 3. இது வகை. அவற்றோடு அளபடை 7, உயர்மை 216, எனவே மொத்தம் 256. இது விதி. விதி என்றது வகைகளில் உயிர் 12, மெய் 18, சார்பு 3. விதி என்றது அளபடை 7, உயிர்மை 216, எனவே மொத்தம் 256 எழுத்து என்று சொல்கிறது விதி. விளங்கிச்சா சொல்லுங்க, விளங்காட்டி கேளுங்க, நான் திரும்ப சொல்றேன். எழுத்துக்களின் பெயர் முறை தொகை. அதான் இப்ப சொன்னேன். எழுத்துக்களின் பெயர் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, சார்பெழுத்து 3. அது பெயர். அதான் எழுத்துக்கள். வேற கேள்வி எழுத்துக்களின் பெயர் தொகை. அதையும் இதுவும் ஒரே மாதிரித்தான். அதெல்லாம் கேள்வி எழுத்து இணைப்பென்றலை தொகை வகை விதியால் உணர்த்துக. இது எழுத்துக்களின் பெயர் முறை தொகை. உயிர் 12,
மெய் 18 சார்பு 3 அது பெயர். விதி என்றது அளபடை 7 உயிர்மை 216 தொகை என்றது உயிர் 12 மெய் 18 சார்பு 3 உயிர்மை 216 அளபடை 7 இது தொகை. அடுத்தது இன்னொரு கேள்வி வந்திருக்கிற செறிப்பச் சேறல் என்பதற்கு நச்சினார்க்கிஞர் கூறும் கருத்து என்ன? செறிப்பச் சேறல் என்றா அகரம், தனி அகரம், உயிர்மை அகரம் 2 வகை. ஆனான்னு சொல்றது தனியா ஆனான்னு சொல்றதும் உயிர்மையோட கானா சானாண்டு வர அப்படியும் இருக்குது. அப்படி 2 வகை. இது ஏனைய உயிர்களுக்கும் ஒத்து வரும். எனவே ஒரு உயிர் 18 மெய்யோடு சேர்ந்து 18 உயிர் மெய்யாகும். ஒரு உயிர் பானான்றது 18 மெய்யோட சேரும். அதே போல ஆவன்னான்றது அப்ப ஈனான்றது எல்லாம் அப்படி இப்படி சேர்ந்து வரும். அப்ப 18 மெய்யோடு சேர்ந்து 18 உயிர் மெய்யாக வரும். அறியாதவர் இவ்வெழுத்து ஓசையை அரி என்பார்கள். அப்ப இப்படியான ஓசையை அறியாதவர்கள் இதெல்லாம் அரிவம், உருவம் இல்லை அரிவம் என்று சொல்வார்கள். அதை உருகன்றதை நாங்கள் சொல்ல வேண்டும் என்று நச்சினார்க்கிஞர் சொல்லியிருக்கிறார். உருகன்றதான் நான் சொல்ல வேண்டும். அது செறிப்பச் சேறலானும் செறிப்ப வரதலானும் இடையறியப்படுதலானும் செறிக்கச் சென்று உறுத்தல் உடைய இன்பதுன்பத்தை ஆக்குதலன் அது உருவம் கூடிய புறத்தலானும் அது உருவம் தான் சொல்றது. அது அரி இல்ல, அது செறிப்ப சேர்ந்திருக்கிறது. மற்றது இன்ப துன்பத்தை ஆக்கி உருவும் கூடி புறத்தலால் அது உருகண்டுதான் சொல்ல வேண்டும். இது தலையிலிருந்து பிறகு முடறு, கழுத்து, பிறகு நெஞ்சு என 3 இடத்தும் நிலை பெற்று அது பல், இதழ், நாக்கு, மூக்கு, அன்னம் உறப்பிறக்கும் என்றமையினாலும் இது உருவே ஆகும். இப்படியாக சொல்லிட்டு பிறக்கிறது. அறிவொண்டா அப்படியெல்லாம் வராது. இது உருவே ஆகும். உடம்போடு உயிர் புணர்வது போல அகரம் ஏனைய மெய்களோடு புணரும். இதுதான் அந்த கேள்விக்கு மறுமொழி. அடுத்த கேள்வி, தண்டி அலங்காரம் கூறும் பொருளணியல் ஏதாயும் 5 குறிப்பிடுகிறார். நான் அப்படி சொன்னேன் உங்களுக்கு. தண்டி அலங்காரம் கூறுற அணியில 5 சொல்லிக்கிறேன். தற்குறிப்பேற்று அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, மற்றது சிலையடை அணி, செம்மொழி சிலையடை, நிரல் நிறை அணி. நிரல் நிறை அணி என்றால் சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே பொருள் கொள்ள செய்தது நிரல் நிறை அணியாகும். உதாரணமாக, அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அப்ப அன்புக்கு பண்பு, அறனுக்கு பயன். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கையில் அன்பு மரணம் இருந்தா அது பண்பையும் பயனையும் தரும். அப்ப நிரல் நிறையா இருக்கு. அன்புக்கு பண்பு, அறனுக்கு பயன். சரியா? இது நிரல் நிறையாக இருக்கிறது. அப்ப அன்பும் அறனும் உடையது இல்வாழ்க்கை. அது பண்புடையதாகவும் பயன்மிக்கதாகவும் அமையும் என வரிசை முறைப்படி பொருள் கொள்ளப்படுவதால் இது நிரல் நிறை அணி என்று சொல்லப்படும். மற்ற உவமை அணியின் வகைகளை குறிப்பிட்டு உதாரணம் கேட்கிறேன். உவமை அணியில் எத்தனை உவமை அணி இருக்கேன்? விரி உவமை. உவமை அணியின் வகைகளை குறிப்பிட்டுச்சுன்னா நீங்க 2 எழுதி கொண்டாலும் காணும். விரி உவமை, தொகை உவமை, இதர உவமை, சமுச்சய உவமை, உண்மை உவமை, மறுபொருள் உவமை, புகழ் உவமை, இன்ப உவமை, நியம உவமை, அநியம உவமை, ஐய உவமை, தெளிதேற்ற உவமை, இல்பொருள் உவமை, விபரீத உவமை, இயம்புதல் வேட்கை உவமை, பல பொருள் உவமை, விகார உவமை, மோக உவமை, பல வயிற் போலி உவமை, ஒரு வயிற் போலி உவமை, கூடா உவமை, பொதுநீங்கு உவமை, அபூத உவமை, மாலை உவமை. இப்படி 24 உவமைகள் இருக்கிறது. அதுல முக்கியமாக நீங்க விதி உவமையும் தொகை உவமையும் படிச்சாலும் காணும். விதி உவமைன்னா அந்த பால் போலும் இன்சொல். அப்ப அந்த ஒன்று தொக்கு நிக்கல, பால் போல. போல என்ற உவமை ஒரு வெளிப்படையாக நிற்கிறது தான் விதி உவமை. பால் போலும் இன்சொல், அது பவளம் போல் சென்று வருவாய். அது வெளிப்படையாக அந்த போல என்ற அந்த உவமை ஒரு வெளிப்படையாக வர்றது விரி உவமை.
தொகையுவமை என்றது அந்த உருவு மறைந்து தொக்கு வரும். தொக்கு வர உவமைதான் தொகையுவமை. அதுக்கு உதாரணம் ஒரு பாட்டையும் படமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப விரியுவமை பால் போல மின்சொல் என்றது பவளம் போல் சிந்துவர் மாயன்கள் இனிமை செம்மையாய பண்பை உணர்த்துவது. பால் போல மின்சொல் அது இனிமை. பவளம் போல் செந்துவர் வாய் என்று அது என்ன இனிமை. செந்துவர் வாய் அது இனிமை என்ற பண்பை உணர்த்தி இருக்கிறது. அப்ப செயல் போலும் புரளும் திருநடுங்கள் என்றது இந்த புரள்தலாகிய தொழிலை உணர்த்துகிறது. அந்த தொழிற்பண்பை உணர்த்துகிறது. இந்த செயல் மீன் துடிச்சு ஓடி ஓடி நிற்கும். அதே போல ஒரு கண்ணம் பிரண்டு அப்படி விழிக்கிறார். அது தொழிலை உணர்த்துவது. மற்றது புயல் போல கொடைக்கு என்றது அந்த அரசன் கை எப்படி இருக்கண்டா அந்த கை புயல் போல கொடுக்கிற கையாக இருக்கிறது. புயல் சும்மா வீசுவது மாதிரி அந்த அரசன் எல்லா பொருட்களை எல்லாம் எல்லாருக்கும் நல்லா கொடுக்குறான். புலவர்களுக்கு எல்லாம் கொடுக்குறான். அது கொடையாகிய பயன் விரிந்து நிற்கிறபடினால அது விரிவுமை. அப்ப உருவு பொதுத்தன்மை ஆகிய நாளும் இதுல விரிந்து வந்தமையினால் உருவும் விரிந்து வந்திருக்கிறது. பொதுத்தன்மையை விரிந்து வந்தபடினால இது விரிவுமை. அடுத்தது பின்வரும் பாடலில் இடம்பெறும் அணிச்சிறப்பினை விளக்குகின்றிருக்கு. அதுக்கு அந்த பாடல் எழுதலினால் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் என்று இது திருமந்திரத்துல வருது அந்த பாடல். குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் என்று வருகிறது. அப்ப அதுல வர இடம்பெறும் அணிச்சிறப்பு விளக்கு அந்த பாட்டை எழுதலினால் பாட்டு இந்த கேள்வி பிறந்த பார்க்கலாம். அடுத்து தண்டி அலங்காரத்துல பாருங்க. உவமை உருவகம் ஆகியவற்றில் வேறுபாட்டை விளக்கி உதாரணம் தருக. உவமை என்றா என்ன, உருவகம் என்றா என்ன? உவமை என்றா என்ன? ஒன்றோட உவமிக்கப்படுவது. அப்ப உவமைக்கும் பொருளுக்கும் வேற்றுமை தோன்ற உரைத்தல். மதி போன்ற முகம். மதி போன்ற உவம் என்றா மதி என்றது உண்மை பொருள்தான் உவமேயம். அப்ப முகம் உவமேயம், மதி உவமானம். அப்ப உவமைக்கும் பொருளுக்கும் வேற்றுமை தோன்ற உரைத்தல் தான் இந்த உவமை அணி. அவ்விரு பொருளுக்கும் வேற்றுமை இன்றி தோன்றுமாறு வேற்றுமை இன்றி தோன்றுமாறு உணர்த்து உருவக அணி. அதாவது உவமை என்றது ஒன்றை ஒப்புறது. உண்மையும் உருவகமும் அந்த ஒன்ற உவமையோட மதி போன்ற முகம். இந்த மதி என்றது உவமானம், முகம் உவமேயம், பொதுத்தன்மை என்ன பட்ட வடிவமான முகம் அது பொதுத்தன்மை. உருவகம் என்றால் எப்படி இருக்கும்? அது கேட்ட கேள்வி. உவமை உருவகம் ஆகியவற்றில் வேறுபாட்டை விளக்கி. உருவகம் என்றால் அதுல உவமையும் உருவகமும் வேறு வேறாக நிற்காது, அதுவாகவே நிற்கும். விழியே கருவண்டு. அப்ப கருவண்டு போல விழி என்று சொல்லல, விழியே கருவண்டு. அப்ப விழிதான் கருவண்டு சொல்லி போல என்று வராமல் விழி அவர்கள் விழி கருவண்டுதான் சொல்லிக்கிறது உருவகம். அதுல உவமை உருவு ஒன்றும் வராது, உவமான உவமையம் வராது. அது அந்த தன்மைதான் விழியே கருவண்டு சொல்லி அப்படி சொல்றதுதான் உருவகம். அடுத்தது அங்கை மலர். அதான் உருவகத்துக்குரிய பாட்டு. அங்கை மலரும் அழித்தளரும் என்ற ஒரு பாட்டு இருக்கு. அதையும் இதெல்லாம் பாடமாக்கி வச்சுக்கொண்டீங்கன்னா நல்ல. அங்கை மலர்ன்றது உருவகம். அங்கை மலர்ண்டா இந்த கை அழகிய கை மலராக இருக்கிறது. அப்ப கை மலர் தான். அடி தளிர் தான். அடி அந்த காலை பார்த்தா தளிர் நல்ல மென்மையான தளிர் போல இருக்கிறது. அப்ப ஓமை இல்லாம உருவகமா இருக்குது. அங்கை மலர் அடித்தளர் சொல்லி அழகிய கையாகவும் இருக்கிறது. மலர் போன்ற கைகள் போன்ற வராது. அங்கை மலர், அந்த கை மலர் தான். அதுதான் உருவகம். ஓமையாகிய மலரை ஏற்றி சொல்லும் போது ஆகிய உருவு விரிந்து தோன்றுவது. அப்ப ஆகிய என்ற அங்கை ஆகிய மலர், அங்கை ஆகிய மலரா அங்கே ஆகிய மலர் என்று வரும்.
மலரென பொருள் நல்கும் போது உருவு மறைந்து வரும் அதுல. தொகை உருவம். அப்ப உருவு அதுல வராது, மறைந்து வரும். மதிமுகம் என்றது உவமை, முகமதி என்றது உருவகம். முகமதி, முகமாகிய மதி, அது உருவகம். ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிய வேணும். அப்ப இதுக்கு உருவகத்துக்கு ஒரு பாட்டு இருக்குதுல, விழியே கருவண்டு. அந்த விழிதான் கருவண்டுதான், அந்த கண் கருவண்டுதான். மின் கையே தாது, அவருடைய கை தாது. அந்த இதுக்குள்ள இருக்கிற அந்த பூவுக்குள்ள இருக்கிற அந்த தாது தான் அவருடைய கை. மொழியே முருகுலா தேறல், அவருடைய மொழி தேறல், அதாவது தேன் போல இருக்கிறது. போலண்டு வராது, மொழி தேன் தான், மொழி தேன் தான். மொழிகின்ற தேமருவு தொகை தெரிவை திருமுகமே தாமரையென உள்ள களத்தில். இப்ப திருமுகம் தாமரைதான். இதெல்லாம் இந்த உருவகத்துக்குரிய பாட்டு. இப்படி சில பல பாட்டு தருவார்கள். பாட்டை தந்து இதை அணி அதன் சிறப்பை சொல்லி வேண்டும் வந்தால் எழுத வேண்டும். மேற்படி பாடலில் உள்ள அணி இலக்கண வகையையும் அதன் சிறப்பையும் தெளிவுபடுத்த வேண்டாம். இது உருவகம். பொன்விழி என்றது வண்டு, நகை. மொழி என்ற மொழி தேனுக்கு உருவாக்கப்படுகிறது, விழி வண்டுக்கு உருவாக்கப்படுகிறது. அப்படியாக ஒரு தாமரை முகத்துக்கு உருவாக்கப்படுகிறது. ஒரு பெண்ணின் விழி, நகை, மொழி, முகம் ஆகிய அந்த உறுப்புகள் முறையே வண்டு. விழிக்கு வண்டு, நகைக்கு வண்டு, தாது. அவரோட நகை என்றால் சீப்பு, தாது இந்த இதுக்குள்ள இருக்கிற பூவுக்குள்ள இருக்கிற சாதுதான். தேன், அவருடைய மொழி தேன், தேனாகிய மொழியாக இருக்கிறது. அவளோட முகம் தாமரைதான். அப்போ ஒரு பெண்ட விழி, நகை, மொழி, முகம் ஆகிய உறுப்புகள் முறையே வண்டு, தாது, தேன், தாமரை ஆக உருவகிக்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய முகமாகிய தாமரை இருப்பதற்கு உரிய இடம் உள்ளமாகிய பொய்கை. உள்ளம் ஒரு உருவகம், அந்த பொய்கை, அந்த பொய்கைதான் அவரோட உடம்பு. என்ன உள்ளம்தான் பொய்கை, உள்ளமாகிய பொய்கை, அதுவும் உருவகம் தான். என உருவகிப்பது இது முற்று உருவகம். சொல்றது முற்று முழுதும் உருவகம் தான், அது முற்று உருவகம். அடுத்த இன்னொரு கேள்வி வந்திருக்கு 2012ஆம் ஆண்டு. விரி உவமை என்னும் அணியின் இயல்பினை விளக்கி அதற்கு ஒரு உதாரண செய்யுள் தருக. விரி உவமை அப்படியே சொன்ன தொகை உவமை. என்ன அப்படி நாங்க படிச்ச விழியை கருவண்டு அது தொகை உவமை. இதுல விரி உவமை, விரி உவமையில உவமை இது அது உருவகம். அப்ப படிச்ச இப்ப உவமை. உவமையில விரி உவமையில உவமை, உவமேயம், அதாவது உவமைக்கப்படும் பொருள் ஆகிய இரண்டையும் பொருந்துகின்ற உவம உருவும் இருக்க வேணும். அப்ப விரி உவமையில உவமை இருக்க வேணும், உவமேயம் இருக்கணும், உவமிக்கப்படுற பொருள் இருக்க வேணும். அந்த போல புரைய என்ற உவம உருவு இருக்க வேணும். ஆகியவை வெளிப்படையாக வந்தால் அது விரி உவமை. உதாரணமாக விரி உவமைக்கு ஒரு பாட்டு. பால் போலும் இன்சொல் கவளம் போல் சென்று வருவாய். பால் போல அவருடைய இனிய சொல் இருக்கிறது. இன்சொல் இனிமையான சொல் பால் போல் இருக்கிறது. இப்ப பால் எவ்வளவு இனிமையாக இருக்கிறதோ அதே போல அவருடைய சொல்லும் இனிமையாக இருக்கிறது. பவளம் போல் சென்று வருவாய். பவளம் சிவப்பின்றம், அதே போல அவருடைய சிவப்பின்றமான வாய்க்கு உவமையாக ஒப்பிடுகிறார். சேல் போல் புலரும் திருநடுங்கள். சேல் மீன் பிறண்டு பிறண்டு இருக்கும், அதே போல அவருடைய திருநடுங்கண்டம் இரண்டு பிறண்டு இருக்கிறது. மேலாம் புயல் போல் கொடைக்கை. இந்த அரசன் கை புயல் போல இருக்கிறது. ஏனென்றால் அவன் எல்லாருக்கும் வாரி வாரி பொருளை வழங்குகிறான். புயலும் இப்படித்தானே, எல்லாருக்கும் வாரி தன் அந்த காற்று அடிக்குது. அதே போல புயல் போல கொடைக்கை, புனல் நாடன் கொல்லி அயல் போலும் வாழ்வதற்கு இதுல உள்ள உவமை விதி உவமை. சரியா? விதி உவமை அதாவது உவமை மற்றது உவம உருபு எல்லாம் உவமை, உவமையம், உவம உருபு மூன்றும் வெளிப்படையாக வருது. உவமை இருக்கு, உவமயம் இருக்குது. உவமயம் என்ற உண்மை பொருள்தான் உவமேயம். இன்சொல் என்றது உவமேயம், பால் என்றது உவமை, போலும் என்றது வெண்மை நிறம், அது
பொதுத்தன்மை வெண்மை நிறம் அப்படியாக நீங்க எடுத்து பிரிச்சு பார்க்க வேணும். இதை வித்தியாசம் தெரியணும் ஓமைக்கும் உருவகத்துக்கும். ஓமை என்றால் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஓமேயம் என்றால் உண்மையான பொருள் எதுவோ அதுதான் ஓமேயம். சரியா? உவமேயம் உண்மையா உவமானம்ன்றது அது ஓமைக்கே நீங்க கொண்டு வர பொருள் தான் உவமானம். மதியம் போல முகம் என்றது மதிய நீங்க கொண்டு வர்றீங்க, அப்ப அது உவமானம், முகம் உவமேயம். அது ஞாபகத்துல வச்சுக்கோணும். அடுத்தது நிகரிலிறை அகர உயிர் போல் அறிய எங்கும் நுழைந்து நிற்கும் என்று மாறி மாறி போட்டிருக்கிறார்கள். அதை நீங்க இணைச்சி ஒரு குரலாக்க வேணும். நிகரிலிறை அகர உயிர் போல அறிய எங்கும் நுழைந்து நிற்கும். அப்ப அகர உயிர் போல அறிவாகி என்றும் நிகரிலிறை நிற்கும்னு சொல்லி அந்த குரல் எழுதணும். அகர உயிர் போல் அறிவாகி எங்கும், அது முதலாவது அடி. நிகரிலிறை நிற்கும் நிறைந்து இரண்டாவது அடியே வருது. அப்ப இது குரல் பண்பா. இது 2 அடியில வரப்படினா இது குரல் பண்பா. அதுல அணி ஓமை அணி சிறப்பு எழுத்துக்களுக்கு அகரம் முதன்மையாவது போல ஆன்மாக்களுக்கு அறிவு விளங்கும் இடமெல்லாம் இறைவன் அத்துவிதமாக விளங்குகிறார். எழுத்துக்கள் எல்லா எழுத்துக்களையும் ஆனா தான் அது முதன்மையாக எழுத்தாக போல ஆன்மாக்களுக்கும் அறிவு விளங்குகிற இடமெல்லாம் இறைவன் அத்துவிதமாக நின்று, அத்துவிதமாக உள்ள நின்று இறைவனும் உயிரும் பதியும் பசு அத்துவிதமாக நின்று அவனுக்கு அதை விளங்கப்படுத்துகிறான். உவமை அகர உயிர் உவமை உவமேயம் இறைவன். சரியா? உண்மை பொருள் இறைவன், உவமை அகர உயிர், உவம உருவு போல பொதுத்தன்மை கலந்து நிற்றல் என்று தெரிஞ்சிருக்கவன். அடுத்தது தீவக அணியின் வகைகளை கூறி ஒன்றுக்கு உதாரண செய்யுள் தந்து விளக்குவர். தீவக அணியின் வகைகள் என்றால் குணத்தீவகம், தொழில் தீவகம், சாதி தீவகம், பொருள் தீவகம் என்று அப்படி வரும் தீவக அணி. அப்ப இதுல ஒன்றுக்கு உதாரணம் எடுக்க. முதல் நிறை குணத்தீவகம், முதல் நிறை தொழில் தீவகம், முதல் நிறை சாதி தீவகம். அப்ப நீங்க அதுல வெளியே போட்டு ஒன்றுக்கு டீச்சர் உங்களுக்கு எழுதிருந்தா சேந்தன வேந்தன் திருநெடுங்கண் என்றதை விளங்கப்படுத்தணும் உங்களுக்கு. அந்த இதை எழுத வேணும். அதாவது சேந்தன சிவந்தன கண்களும் தோள்களும் திசைகளும் அம்புகள் அதுல வர பறவைகள் எல்லாம் சிவந்து போயிருக்கிறது. அப்ப சேந்தன என்ற சொல்ல வச்சுட்டு முதலாவது ஒரு சொல் தான் சேந்தன வருது, அங்க எல்லாத்தையும் சொல்ற. தோள்கள், திசைகள், மற்றது அம்புகள், போராட திசைகள் எல்லாம் சிவப்புன்ற மாதிரி. தோள்கள் போர் செய்வார்கள் தோல் எல்லாம் சிவப்பு, அம்புகள் எல்லாம் சிவப்பு, பறவைகள் இதுக்குள்ள பறக்கிற பறவைகள் எல்லாம் சிவப்பு. இப்ப எல்லாம் சிவப்பு என்றபடி அது ஒரு பண்பு சொல். பண்பு சொல் என்றால் அதுல சொல். சேந்தனை என்பது கண், தோல், திசை, அம்பு, பறவை ஆகிய சொற்களோடு இணைந்து கொள்வதால் இது முதநிலை தீவகம் என்று ஒரு ஞாபகமாக இருக்க வேணும். அடுத்த கேள்வி வந்திருக்குது. உண்மை தொகைக்கு வரை விலக்கணம் தந்து அது செந்தமிழில் பயன்படுமாற்றை தெளிவுபடுத்தி காட்டுக. அப்ப உண்மை தொகைக்கு வரை விலக்கணம். இப்ப உண்மை தொகை என்றால் என்ன? உண்மையின் இடைச்சொல் சொத்து வருவது உண்மை தொகை. உண்மைன்றது ஒரு இடைச்சொல், அது சொத்து வருவது, சொக்கண்ட மறைந்து வருவது. சரியா? சேர சோழ இது மறைஞ்சு வந்திருக்கு. விரிச்சால் சேரனும் சோழனும் என்று வரும். அப்ப உம்மன்ற இடைச்சொல் சொக்கு வந்தால் அது உண்மை தொகை, உண்மை தொகை ஆகும். இந்த உண்மை தொகை ஆகு பெயர் கண் வந்து அளவை எண்ணல் எழுத்தல் இந்த உண்மை தொகை இந்த இதுல எல்லாம் வரும். எண்ணல் ஆகு பெயராக வரும், அளவையில வரும், எண்ணல்ல வரும், எழுத்தல், முகத்தல், நீட்டல் என்பன இங்கு எண்ணல் அளவை தொகை, எழுத்தல் அளவை உண்மை தொகை, முகத்தல் அளவை உண்மை தொகை, நீட்டல் அளவு உண்மை தொகை 4 வகையா இருக்கிறது. எண்ணல் அளவை உண்மை தொகைக்கு ஒன்றே கால், ஒன்றும் காலம். ஒன்றேகள் என்றது ஒன்றும் உம்மண்டு வருது, ஒன்றும் காலம் அல்லது கவில கரணர், கவிழரும் கரணரும். இது உண்மை தொகை. சேரனும் சேர சோழன், சேரனும் சோழனும். இது எண்ணுண்மை தொகை.
எழுத்தல் உண்மை துவக்கி களஞ்சே கால். இது எழுத்தல்ன்றது ஒரு அளவு. களஞ்சும் காயும். களஞ்சே கால். முகத்தல் அளவைக்கு கலனே புள்ளி நாளி ஆளாக்கு கொண்டு வரும். முகத்தல் அளவை நாளி ஆளாக்கு. நீட்டல் அளவை துவைக்கு நீட்டல் உண்மை துவைக்கு சாணங்குலம். சாணும் அங்குலமும் அல்லது முளமும் சாணும் கொண்டு வரும். பெண்மொழி தொகை உண்மைக்கு சேர சோழ பாண்டியர். பல மொழிகள் சேர்ந்து வரும். சேலரும் சோழரும் பாண்டியரும். இது பலர்பால் நீதி பெற்று வரும். என்றால் அந்த உண்மை தொகை வர விளக்கம் தந்து அது செந்தமிழில் பயன்படுமாற்றி தெளிவுபடுத்துகிறார். அடுத்த கலியன்றுக்கு நுட்ப அணி இலேச அணி இவ்விரண்டில் ஒன்றின் வகையை தந்து அவற்றை உதாரணம் மூலம் நிறைவி காட்டுகிறார். நுட்ப அணி வந்திருக்கிறார். நுட்ப அணி என்றால் கவிஞர் தாம் சொல்ல கருதியதை குறிப்பினால் உணர்த்தும் அணிகளுள் நுட்பவணி ஒன்று. அப்ப நுட்பவணி என்றால் கவிஞர் தாம் சொல்ல கருதியதை குறிப்பினால்தான் உணர்த்துவார். குறிப்பினால உணர்த்தும் அணிகளுள் நுட்பவணியும் ஒன்று. குறிப்பினால் கவிஞர் தான் சொல்ல கருதியதை குறிப்பினால் உணர்த்துவது நுட்பகணி. அந்த நுட்ப அணி 2 வகைப்படும். குறிப்பு நுட்பம், தொழில்நுட்பம். குறிப்பு நுட்பம் என்றது அன்றைக்கு நான் இந்த பாட்டு மொழி படிப்பிச்சேன். பிறருடைய கருத்தை அறிந்து கொண்டு அதற்கு தமது கருத்தை வெளிப்படையாக கூற முடியாத நிலையில் அதனை அரிதாக நோக்கி உணர். அப்ப குறிப்பு நுட்பம் என்றது வெளிப்படையாக தெரியாது, அரிதாக நோக்கி அவங்களோட செய்கைகளை பார்த்து நோக்கித்தான் நாங்கள் அதை உணர வேண்டும். இதற்குத்தான் அன்றைக்கு ஒரு பாட்டு சொன்னதால் காதலன் மெல்லுயிர்க்கு காவல் புரிந்ததால். காதலனுடைய மெல்லுயிர் தான் இந்த காதலி. காதலனுடைய மெல்லுயிர் காதலி. அந்த காதலிலே உயிருக்கு காவல் புரிந்து நிற்கிறார்கள் தொழில் பெண்கள். பேரியராயம் பிரியாத மாதர். அந்த பேரியர்கள் எல்லாம் அவளை சூழ்ந்து நிற்கிறார்கள் பகல் பொழுதுல. அந்த மாதர் என்ற அந்த பெண் படரிருளால் சீக்கும் பகலவனை நோக்கி. அப்ப இருள் படர்ந்து இருக்கிறது. அந்த படர் இருள்கள் இருள் எப்ப வரும், படர்ற இருள் எப்ப வரும் ஆகும் என்று சொல்லி அந்த பகலவனை நோக்குறார். சூரியனை நோக்குறார். எப்ப இருட்டு வரும், இருட்டு வந்தாத்தான் அந்த தலைவனை போய் இவள் சேரலாம், கூடலாம். தோழி பெண்கள் எல்லாம் நித்திர கொண்ட போயிட்டுப்பார்கள். அப்ப இவள் போய் தலைவனை அங்க பார்த்து கொண்டு நிற்கிறார். அப்ப இவள் என்ன செய்யறாருன்றா சூரியனை பார்க்கிறார். சூரியனை எப்ப மறையும் மேற்கு திசையும் பார்க்கிறான். சூரியனையும் பார்க்கிறாள், மேற்கு திசையும் பார்க்கிறாள். அப்ப அவளுடைய செய்திகளை நாங்கள் குறிப்பால்தான் அவளுடைய தன்மையும் உணரவும். அப்ப சூரியனையும் பார்த்து மேற்கு திசையும் பார்க்கிறபடியா அவள் எப்ப இரவு வரப்போறது என்று நுட்பமாக அதை அறியக்கூடியதா இருக்கிறது. குருது செய்யணும் குறிப்புவது குறிப்பு நுட்பம். ஆயமன்றது தோழியர் கூட்டம், மாதன்றது தலைவி, சீக்குமன்றது போக்கம், குடுதிசை என்றது மேற்கு திசை, குறிப்பு என்பது உள்ள கருத்து. காதலிக்கப்பட்ட தலைவனுடைய மெல்லுயிர்க்கு பரிகாரம் செய்வது போலும் மடப்பத்தை உடைய அந்த மதிநுட்பத்தை உடைய ஆயர்களை பிரியாது சூழப்பட்ட இந்த பெண் உலக இருளினை அறுக்கின்ற ஞாயிற்றை பார்த்து மேற்கு திசையில் நோக்கினார். தலைவி குடதிசையை நோக்கிய குறிப்பானது தலைவனின் உயிர்க்கு காவலாயிற்று. அதாவது குறிப்பால தலைவி இரவு குறிக்கு உடன்பட்டாள். அதான் அந்த தலைவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறான். இரவு குறிக்கு அவள் உடன்பட்டாள் என்றது குறிப்பால தன் கருத்தை உணர்த்துகிறாள். எனவே இது குறிப்பு நுட்பம். தொழில்நுட்பம் ஒன்றுக்கு தொழில்நுட்பத்துக்கு பாடல் பயிலும் பனிமொழி தன் பலனை கூடல் அவாவான் குறிப்புணர்த்தும். அதுல இசையில் பாடவல்ல பெண்ணொழுத்து தன் தோள்களுடன் தன் தலைவனுடைய தோளை தழுவ வேண்டும் என்னும். அவற்றுக்கு வெளிப்படுத்தும் வகையில இனிய சுவைமிக்க குறிஞ்சி பண்ணை யாழின் நரம்பிலே கூட்டி வாசிக்கிறார். அப்ப என்ன சொல்றா, இசையில் பாடவல்ல பெண்ணொழுத்து தன் தலைவனுடைய தோள்களை தழுவ வேண்டும் என்று அவள் விரும்பி குறிப்பால உணர்த்துவதற்கு அந்த இசையில் என்ன செய்கிறாள், பண்ணை அந்த குறிஞ்சி பண்ணை வாசிக்கிறாள். குறிஞ்சி பண் வாயிட்டால் அவளுக்கு
தலைவனோட விருப்பம் என்ற எண்ணம் தான் குறிஞ்சிப்பண். பனிமொழி என்ற தலைக்கு தொடை நரம்பு குறிஞ்சி தலைவனும் தலைவியும் கலந்து நெய்வும் ஒரு வகை பண். அதான் இந்த குறிஞ்சிப்பண். குறிஞ்சிப்பண்ல அப்ப தலைவனுக்கு சென்ற கருத்து சொல்றார் சம்மதம் பண்ணி. அப்பன் தனது தலைவனுடன் கூட வேண்டும் என்னும் குறிப்பினால் குறிஞ்சிப்பண் வாசிக்கிறார். இதான் தொழில்நுட்பம் இப்படி வருது. அப்ப நாங்க அடுத்த கொஞ்சம் அந்த எல்லாரையும் இது செய்து விடுங்க. கேள்வி எதுவும் இருந்தா கேட்கட்டும். கமலா ஓமோம். இந்த கேள்வி கேட்கிற கடைசியாவ போறோங்க. ஆனந்தி அம்மா வரட்டும். ஆனந்தி அம்மா அன்மியூட் பண்ணும். டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டா கொடுத்துற மிஸ். சொல்லுங்க. முடிச்சுட்டா நீங்க. தேங்க்ஸ், நன்றி சொல்லும். சரி, இதுவரை நேரமும் இலக்கணம் தொடர்பான வினா விடைகள், கடந்த கால வினாபத்திரங்கள் தொடர்பான விரிவுரையை வழங்கிய சைவப்புலவர் இந்திராணி பொன்னுத்துரை அம்மையார் அவர்களுக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலும் பயனாளிகள் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிகள். நன்றி.